Hi friends, welcome to Nidra Duro channel. இன்னைக்கு நாம 90's kidsோட ஃபேவரட்டான கமர்கட்டு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது போல நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிட்டு ஹைப்பும் பண்ணிருங்க. கமர்கட் பண்றதுக்கு பாத்திரத்துல 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணிட்டு சர்க்கரை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை முழுசாக கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம சர்க்கரை எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை இந்த நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காவை வறுக்காமலும் மிட்டாய் செய்யலாங்க. ஆனால் அதை கொஞ்ச நாளைக்கு வச்செல்லாம் சாப்பிட முடியாது. அப்போவே சாப்பிட்றதா இருந்தால் ஓகே. இதே மாதிரி நம்ம தேங்காவை வறுத்து செய்தோம்னா கொஞ்ச நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். தேங்காவை நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போனால் போதும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டு வாசனை வந்துடுச்சுங்க. இந்த அளவு வறுத்து எடுத்தால் போதும். இப்போ சின்ன துவாரம் உள்ள அரிப்பில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த சர்க்கரையை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை தண்ணியை சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ இதோடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை நல்லா இறுகி வந்துடுச்சு. இந்த அளவு நல்லா கெட்டியாக வந்ததும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியில் இதை கொஞ்சமாக ஊற்றி பார்த்துக்கலாம். இதை ஊற்றுனதும் உடனே நம்ம எடுத்து பார்த்தோன்னா பால் மாதிரி உருண்டு வந்துடுங்க. இப்போ நான் எடுக்கும்போதே அது கை பொறுக்கிற சூடில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போதே டக்குன்னு நல்லா உருண்டு பால் மாதிரி வந்துடுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சர்க்கரையை ஊற்றி வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு எல்லா இடமும் படுற மாதிரி தடவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நாம் இப்போ சர்க்கரையை சேர்த்துடலாம். பாருங்கள், அதை விடும்போதே அது எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ எல்லாத்தையுமே பாத்திரத்தில் ஊற்றி எடுத்ததும் கொஞ்ச நேரம் ஆற விடணுங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்துட்டு இது கொஞ்சம் ஆறுனதும் இதை நம்ம எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடணுங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இப்போவே உருட்டி எடுத்து வச்சாதான் அது கரெக்டாக உருண்டு வரோங்க. இல்லாட்டி நல்லா கெட்டியாயிரும், பாத்திரத்தோடவே ஒட்டி வந்துடும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதை உடனே உருட்டி எடுத்து வச்சிடணுங்க. இல்லாட்டி அது நல்லா கெட்டியாயிரும், உருட்டுறதுக்கும் கஷ்டமாயிரும். கமர்கட் பண்ணுறதுலையே இதுதாங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை. 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதா இருந்தால் சீக்கிரமாகவே உருட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ செய்து எடுத்துக்கோங்க. இது அப்படியே 2 மணி நேரத்துக்கு ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டுட்டு எடுத்தோன்னா சூப்பரான கமர்கட்டு ரெடி. இது போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.